அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடிக்கு முன்னாடி மனசை பத்தியான ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். நம்மளோட டே பை டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளோட மனசு என்ன மாதிரி எமோஷனலா இருக்குது, இதுல நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறோம் அப்படின்றது நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ல போய் லாக் ஆகாம நம்மள ஓவர்டேக் பண்றதுக்கும் பேலன்ஸ் பண்றதுக்கும் இந்த செல்ஃப் அனாலிசிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான். அது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக போகும்போது இந்த ஃப்ளவர் ரெமடி நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம சொல்றதா மத்தவங்க எல்லாரும் கேட்பாங்க, மத்தவங்க சொல்றதா நம்ம எல்லாருமே கேட்போம். ஆனா நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா மார்னிங் காலையில சீக்கிரம் எழுந்திரிப்போம் அப்படிங்கறதுல இருந்து நம்மளோட மனசு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 5 மினிட்ஸ்னு நம்ம தூங்கிட்டு இருப்போம். எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஃபீல் தான் இது. அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதுமே மொபைல் ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம், ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது 1/2 hour 1 hour அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசு சொல்றதை நம்ம கேட்கறோமா அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்கணும். அதுல செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுல பாசிட்டிவா இருந்ததுன்னா ஓகே, நெகட்டிவா இருக்கும்போது இந்த ஃப்ளவர் ரெமடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த செல்ஃப் அனாலிசிஸ்ல இருந்து நான் சொல்றது. நம்ம இன்னைக்கு ஒரு ஃப்ளவர் ரெமடி பார்க்க போறோம். ஃப்ளவர் நேம் மஸ்டர்ட். இந்த மஸ்டர்ட் கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னா, காரணம் என்னன்னே தெரியாது, டல்லா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, ஒரு மாதிரி எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. சடனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஏன் அப்படி இருக்கணுங்களும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அதுக்கு ரீசன் சொல்ல தெரியாது, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோகம் வர்ற ஒரு கேரக்டர் தான் மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கேஸ் இதுல பார்க்கலாம். அம்மா ஒரு பையனை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. பையன் ஒரு +2 படிக்கிறாங்க. பையன் திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்திருக்கிறாங்க. அம்மாவோட மைண்ட் எப்படின்னா கொஞ்சம் பயந்துருக்காங்க. என்னடா சடனா பையன் ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லவா என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் அவங்க பையன் சொல்லியிருக்காங்க. பையன்கிட்ட கேட்கும் போதும் வேற எதுவும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குதா, இல்ல படிப்புல எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதா, இல்ல ஃபேமிலியில அம்மா அப்பா எதுவும் சப்போர்ட் பண்ணலையா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கிறேன், எல்லாரும் நல்லாதான் சப்போர்ட் பண்றாங்க, அதெல்லாம் மேஜரா எனக்கு சீஸ் இல்ல, பட் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்குது, ஒரு 2 நாளா அப்படிதான் நான் இருக்கிறேன், ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அதாவது ஒரு கிளைண்ட் வியூல இருந்து இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இது ஒரு நெகட்டிவா ஒரு மனநிலையா இருக்கும். பட் நாங்க ஒரு ஹீலரா ஃப்ளவர் தெரப்பில இருக்கும்போது இது ஒரு நார்மல் தான் இந்த மனநிலை. ஏன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். அந்த குழந்தைங்கிறனால நமக்கு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ரீசன் சொல்ல தெரியலன்னு நினைக்கலாம். ஆனா அது ரீசன் கிடையாது. பட் நம்ம பெரியவங்க யாரா இருந்தாலுமே சரி அது ஒரு ஃபீல் பண்ணுவோம். என்னன்னே தெரியல, ஒரு 2 நாளா நல்லா இருக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கிறேன், இதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன் அப்படின்றது ஒரு ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு ரீசன் இல்லாம இருக்கும். பட் ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒரு மனநிலை இருக்கும். இது நார்மலா இருக்குன்னா ஓகே. இது மத்தவங்க ஓரளவுக்கு கவனிச்சு அது ஒரு மேஜரா கொண்டு போற மாதிரி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த மஸ்டர்ட் ஃப்ளவர் ரெமடி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்டும் பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸும் நமக்கு வரும். இந்த ஃப்ளவர்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 நாள் இருக்குது அப்படின்னா ஓகே. இது அப்படியே கண்டினியூவாவே போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளவர் தெரப்பி நம்ம எடுத்துக்கிறது நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது இந்த கேஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனஸ்பதியான ஒரு கவிதை. சிரிப்பு இருந்த முகத்தில் சில நேரம் மௌனம் வரும், இருள் சூழ்ந்த இதயத்தில் ஒளி விதைக்கும் மலர், இன்று சோர்வாக இருந்தாலும் நாளை மீண்டும் வசந்தம் வரும், மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.